வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்க்கறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் நாளைக்கு வந்து ஹாலிடே. ஸோ ஃப்ரைடே என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரிடிக்ஷன் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்ல இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து ஒரு வீக்கான டே. இன்னைக்கு டேவை கிளியர் பண்ணால் மார்க்கெட் அடுத்த ப்ரீவியஸ் டேவையும் கிளியர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே அது நல்லாவே கிளியர் பண்ணியிருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்தராக வால்யூம்ஸ் வராதால இந்த லெவலை கிளியர் பண்ண முடியல. மார்க்கெட் இம்மீடியட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ பெரிய மூவ் கிடையாது. இன்னைக்கு ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 191 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு பியூரா மார்க்கெட் ஒரு சைட் வேஸ். சேம் டைம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே வேற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ அதனால மார்க்கெட் இன்னைக்கு சைட் வேஸ்லேயே முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த செல்லர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் அள்ளிட்டு போயிருப்பாங்க. பையர்ஸுக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே லாஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ஹையை கட் பண்ணால் என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தோம். பட் இந்த இடத்த வந்து சரியான வால்யூம்ஸ் வராதால நோ என்ட்ரி டுடே. ஸோ இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அவ்வளோதான். ஸோ வாங்க ஃப்ரைடே என்ன நடக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் மார்க்கெட் பாருங்க இந்த பேலன்ஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அதே தான் நம்மளோட வியூ. அதே தான் ஒன்ஸ் இந்த பேலன்ஸுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, இந்த இந்த இது பீபாக்னு சொல்லுவோம், வெட்ஜ், அதாவது ப்ராமினியன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் லெவலா வந்து ப்ரீவியஸ் டேவோட, அதாவது ஆகஸ்ட் 13ஓட ஹையை வந்து கிளியர் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் பையிங்க்கு. செகண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா பை சைடு இந்த ஸ்விங் ஹையை கூட கிளியர் பண்ணிடும். இந்த ஸ்விங் ஹை இதையுமே கிளியர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,400, செகண்ட் டார்கெட் 24,550 சம்திங், 550யா. இந்த ரெண்டு லெவல் தான் வந்து அப்சைடுக்கான லெவல். ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா, மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா லோவர் சைடு பார்த்தீங்கன்னா லோவர் சைடு பாருங்க, அரௌண்ட் வந்து மார்க்கெட் இன்னும் இந்த ஸ்விங்குக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. இது எல்லாத்தையுமே நான் மெர்ஜ் பண்ணி காட்டுறேன் இருங்க. சரி, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கம்போசைட் ப்ரொஃபைல, அதாவது 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14 இந்த 1 வீக்குக்கான, கிட்டத்தட்ட 1 வீக் தானே, கிட்டத்தட்ட 1 வீக்குக்கான காம்போசைட் ப்ரொஃபைல் தான் இது. இது எல்லா டேவையும் நான் ஒன்னா வச்சு பார்க்குறேன். இதுக்கு பேர் தான் காம்போசைட் ப்ரொஃபைல். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் லேர்னிங் வீடியோஸில். ஸ்பிளிட் விஸ் காம்போசைட் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை பாருங்க, ஒரு சூப்பரான பேலன்சிங்ல இருக்கு மார்க்கெட். இங்க பாருங்க, ஒரு சூப்பரான பேலன்சிங்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் எனக்கு இந்த லெவலை கட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு இந்த 24,800 அல்டிமேட் லெவலை வந்து மார்க்கெட் டச் பண்ணும். இதுதான் வந்து, அது இல்லாமல் ஃப்ரைடே வேற ஒரு கிரீன்ல தான் மோஸ்ட்லி ஃப்ரைடே நடக்கும். ஸோ நாளைக்கு அன்னைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலையுமே கிளியர் பண்ணும் மார்க்கெட். ஸோ இந்த லோவுமே கட் பண்ணும் மார்க்கெட். லோ ஆச்சு அப்படின்னா இந்த இந்த என் பீரியட் இந்த இந்த லெவலை கிளியர் பண்ணும். 24,000 அரௌண்ட் ஒரு 110, 120 இந்த ரேஞ்சை கிளியர் பண்ணும் மார்க்கெட்டு. எனிவே லோ ஆகுது அப்படின்னா இன்னும் கண்டினியூஸாக ஃபர்தராக எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஆல்ரெடி அப்சைடுக்கு லெவல் கொடுத்துருப்போம்.
ஒன்ஸ் நிஃப்டி லோ வருது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த 23,950 இந்த லெவல் வரைக்கும் வரும், 900 வரைக்கும் வரும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,170. ஸோ அங்கே ஒரு 170, இங்கே ஒரு அரௌண்ட் ஒரு 270, 250, 270 பாயிண்ட்ஸ் வந்து டவுனுக்கு மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலே வந்து இந்த இந்த லெவலில் இங்கே தான், இதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஏரியா கிட்ட தான் வரும். 23,900ன்ற லெவலுக்கு தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகி வர நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த லெவலு அப்சைட் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்சைடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டேவோட, அதாவது ஆகஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாளோட பாருங்க 13 இந்த இந்த ஹையை தான் வந்து 24,400 லெவலில் தான் நான் வந்து அப்சைடுக்கான லெவல். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலு, அதுக்கப்புறம் 24,800 இந்த லெவலுக்குலாம் போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வருவோம். பேங்க் நிஃப்டியில் பாருங்க, பேங்க் நிஃப்டிலையும் அதே ஸ்டோரி தான், எந்த சேஞ்சும் இல்லை. மார்க்கெட் பாருங்க, ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த ஏரியாவில் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த விபி பாக்குக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இந்த ஏபி பொருளை வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக இந்த 51,000 லெவலுக்கு கிளியர் பண்ணும். 1 2 இது ரெண்டுத்தையும் நல்லா கிளியர் பண்ணி ஒரு நல்ல பையர்ஸ், அக்ரெசிவான பையர்ஸ் வராங்கன்னா 51,600 இங்கே மேலே இருக்குது. அந்த லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போக சான்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு எப்படி நடக்குதுன்றதை பொறுத்து ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த 49,815 லெவலை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடும் மார்க்கெட். இந்த இந்த ஸ்விங்லோ இந்த ஏரியாவை வந்து மார்க்கெட் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். 49,800ன்னு வச்சுக்கோங்க. 49,800 இந்த லெவலை ஃபர்ஸ்ட் லெவலாக எடுத்துக்கோங்க. டவுன் ஆகுதுன்னா ஒன்ஸ் அது டவுன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஃபர்தராக எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா, அங்கே சஸ்டெயின் கொடுக்குது, அதாவது சஸ்டெயின் ஆகுதுன்ற பட்சத்தில் சஸ்டெயின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் அக்செப்டன்ஸ், அதாவது ப்ரைஸ் அந்த இடத்த ரொம்ப நேரம் வந்து ட்ரேட் ஆகணும். ரொம்ப நேரம்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கே ஸ்டே ஆகுது அப்படின்னாலே அது அக்செப்டன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில், ஸோ கண்டிப்பாக வந்து அது ரிஜெக்ஷன்ஸு, அந்த சைட் போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஒருவேளை டவுன் ஆகுது அப்படின்னா சி 48,000 கிட்ட வரலாம், நிறைய சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் கீழே வர சான்ஸ் இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் அப்சைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹையெல்லாம் கிளியர் பண்ணிடும். இந்த ஸ்விங்கோட ஹை ப்ளஸ் 51,600ன்ற லெவலு, இந்த லெவலு, இந்த லெவலு, இந்த ப்ரீவியஸ் டேவோட இந்த ஹை, ஆகஸ்ட் 13ஓட ஹை, இந்த 3 லெவல் தான் அப்சைடுக்கான லெவலு. ஸோ மார்க்கெட் அதாவது ஃப்ரைடே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து இந்த லெவலை கிளியர் பண்ணுமா இல்லை கீழே வருமானதை இது பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு குரூஷியலான லெவலில் நிற்கிது பாருங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 நாள் கிட்டத்தட்ட இந்த இந்த ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு டைம் ஒரு சைடு பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஏரியா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடுக்கு நான் சொன்ன மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் போக சான்சஸ் இருக்கு. இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு. நீங்க இண்டெக்ஸ் சார்ட் எடுத்து வச்சு பார்க்காதீங்க, இது ஃபியூச்சர் சார்ட்டு. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நன்றி, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.